ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூடி 2-3 நாட்களுக்கு முன்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்கிற அந்த திட்டத்தை மாற்றுவது என்கிற முடிவெடுத்து அறிவித்தது என்பது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தை விவசாய தொழிலாளர்களுக்கு, கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு வேலை உத்தரவாத சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வறுமையை போக்குகிற மிகச்சிறந்த திட்டமாக அது இருக்கும், கிராமப்புற மக்களுக்கு வேலை வழங்குவதற்கான அரசனுடைய திட்டம் என்கிற முறையில் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தியதனுடைய விளைவாகத்தான் அந்த மிகச்சிறந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது நடைமுறைக்கு வந்தது. ஆனால் பிஜேபி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். நிதியை குறைப்பது, பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, வேலை நாட்களை குறைப்பது, அல்லது உரிய நேரத்தில் நிதி தராமல் இருப்பது, சம்பளத்தை தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன வகையிலையெல்லாம் மக்களை பழிவாங்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளிலையும் கடந்த 10-11 ஆண்டு காலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டது. அரசாங்கத்தினுடைய மக்கள் விவசாயிகளுக்கு எதிரான, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான, கிராமப்புற ஏழைகளுக்கு எதிரான இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக பிரம்மாண்டமான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. இப்போது ஒட்டுமொத்தமாக பீகாரிலே அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான வெற்றி கிடைத்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற திமிர்த்தனத்தில் இப்போது கோடிக்கணக்கான கிராமப்புற விவசாய தொழிலாளர்கள், 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியத்தை துணிச்சலாக அவர்கள் இப்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். காந்தி செத்து கிட்டத்தட்ட 77 வருஷம் ஆச்சு. 1948ஆம் ஆண்டு கோட்சே என்கிற கொடியவனால், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கோட்சே என்கிற கொடியவனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சுட்டு கொல்லப்பட்டு 77 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் காந்தியின் மேல் அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்பதற்கு அவருடைய பெயரால் இருக்கிற ஒரு திட்டத்தை பெயர் மாற்றுவது என்கிற மிக மோசமான ஒரு செயலை இந்த அரசாங்கம் செய்திருப்பது என்பது எல்லோருமே கண்டிக்க வேண்டிய விஷயம். தேச தந்தை என்று இந்திய மக்களால் போற்றப்படுகிற, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதனுடைய பெயரை ஒரு திட்டத்துக்கு வைத்திருப்பதை கூட இந்த மோடி கும்பலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பெயர் மாற்றம். இந்த பெயரை அவங்க எப்படி மாற்றிருக்காங்க? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு மக்கள் சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய, எல்லோராலும் இயல்பாக சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு பெயரை விக்சித் பாரத் கிராமிக்னு இந்தியில் இந்த திட்டத்துக்கான பெயரை மாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அது காந்தி மீது இருக்கிற வெறுப்பு. ரெண்டாவது, இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 100 நாள் வேலை உத்தரவாத சட்டம் அந்த சட்டத்துக்கு பேர். இப்போ உத்தரவாதம் என்பதை எடுத்தாச்சு. விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், அரசாங்கம் விரும்பினா வேலை கொடுக்கலாம், இல்லைன்னா கிடையாது. முதல்ல இருக்கிற சட்டம் எவ்வளவு சிறந்த சட்டம்னா, ஒருவேளை நான் உரிமை கோரி வேலை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் வேலையில்லா கால நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பது உட்பட ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்குது. இப்போ அதை அடியோடு மாற்றி வேலை தரணும்னு கட்டாயம் கிடையாது, அரசாங்கம் விரும்பினால் தரலாம், இல்லை என்றால் தராமல் இருக்கலாம் என்ற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்னேன்ல, நிதி ஒதுக்காமல் மற்றது மூலமாக அந்த திட்டத்தை எப்படி சீர்குலைத்தார்களோ, இது முற்றிலும் சட்டப்படியாகவே இனிமேல் நீங்கள் வேலை கோர முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, 100% மத்திய அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீடு அமுல்படுத்துகிற இடத்தில் மாநில அரசாங்கங்கள் என்பது இருந்தது. இப்போது இவங்க கொண்டு வந்திருக்கிற திருத்தம் என்னென்னா, 60% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, 40% மாநிலங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே மாநில அரசாங்கங்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்காங்க. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் பாரபட்சமாக நடந்துகிறது, நிதி ஒதுக்கீடே செய்யாமல் இருப்பது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இருப்பது போன்ற பலவிதமான நெருக்கடிகளை மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் மேலும் மாநில அரசாங்கங்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 40% நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது மாநிலங்கள் பழியை போடுறதுக்கு தான் பயன்படும். நீங்கள் மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கல, அதனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி, அதாவது சட்டப்படி தப்பு பண்ணுறது பூரா அவங்க, சட்டத்தை மாற்றுறது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். பழிபாவம் யார் மேலே வரப்போகுதுன்னா மாநில அரசாங்கத்தின் மேலே தான் வரப்போகுது.
ஆகவே ரொம்ப தந்திரமாக மக்களை மாநில அரசுகளுக்கு எதிராக திருப்பி விடுகிற ஒரு மோசமான போக்கு என்பது இதுக்குள்ளே இருக்கிறது என்பது மூணாவது ஒரு முக்கியமான விஷயம். நாலாவதாக பாராளுமன்றத்தில் இதை விவாதித்தால் நிச்சயமாக அவர்கள் அமலப்பட்டு போவார்கள். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதனால தான் சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்றைக்கு 2005ஆம் ஆண்டு எங்களை போன்றவர்கள்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட கோரிக்கை எழுப்பியது. இப்போது அதே பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு அந்த நல்ல சட்டத்தை திருத்தி நாசமாக்குவது என்கிற முறையில் அவங்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கிராமப்புற ஏழைகளுக்காக அரசாங்கத்தின் சார்பில் இருந்த ஒரே ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் இந்த வேலைவாய்ப்பு திட்டம். அதையும் காலி செய்வதற்குத்தான் அவர்கள் திட்டமிட்டு இத்தகைய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசுடைய ஏழைகளுக்கு எதிரான பல நடவடிக்கைகளில் ஒன்றாக இதை பார்க்க முடியாது. இது கோடிக்கணக்கான மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிப்பதன் மூலமாக அவர்கள் வறுமையிலும் வாழ்வாதாரம் இல்லாமலும் தற்கொலைகளை நோக்கி தற்கொலைகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த மக்கள் ஆளாவார்கள். ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுவது ஒன்றுதான் இந்தியாவுடைய கோடிக்கணக்கான மக்களை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. அந்த வகையில் ஒரு வலிமைக்க எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதன் மூலமாக எப்படி வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடி சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்களோ அதை போல விவசாய தொழிலாளர்களுக்கு விரோதமான இந்த சட்டத்தை எதிர்த்து நாடுதே அளவில் வலிமைக்க போராட்டத்தை நடத்துவதன் மூலமாக இந்த சட்டத்தை திரும்ப பெற செய்வது ஒன்றுதான் இப்போது இருக்க ஒரே வழி. அதற்கான முறையில் நாடு தழுவிய போராட்டத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.